குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 8th தமிழில் இயல் 5ல் வந்து தமிழர் இசைக்கருவிகளில் பார்ட் 3 பார்க்கலாம். சாளரா. சாளராக்கு இன்னொரு பெயர் இல்லைன்னா பாண்டில் ஜால்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சாளராக்கு இன்னொரு பெயர் பாண்டில் ஜால்ரா. சேக்கண்டி. சேக்கண்டிக்கு சேக்கண்டின்னு ஒரு பெயர் இருக்குது. சேமங்கலம். இதை வந்து இறுதி ஊர்வலத்துக்கு பயன்படுத்துவாங்க. அந்த ரவுண்டாக ஒரு மணி மாதிரி வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டே போவாங்கல்ல, டைன் 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 அந்த மாதிரி. சேக்கண்டிக்கு சேக்கண்டி சேமங்கலம். இதை வந்து இறுதி ஊர்வலத்துக்கு பயன்படுத்துவாங்க. அடுத்தது திமிலை. திமிலை வந்து பலா மரத்தால் செஞ்சு மணற்கடிகார வடிவத்தில் இருக்கும். பலா மரத்தில் செய்வாங்க, மணற்கடிகார வடிவத்தில் இருக்கும். இதுக்கு இன்னொரு பெயர் வந்து பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திமிலைக்கு இன்னொரு பெயர் வந்து பாணி அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து பெரிய புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சங்கொடு தாரை காலம் தழங்கொளி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி அப்படின்னு பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காங்க. சங்கொடு தாரை காலம் தழங்கொளி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி. அடுத்தது பறை. பறையை பற்றி நம்மளுக்கு தெரியும். செய்திகளை தெரிவிக்கிறதுக்கோசரம் பறையை பயன்படுத்துவாங்க. அடுத்தது பகைவரோட ஆணிரையை கவர்ந்துட்டு வர்றதுக்கோசரமும் பறையை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி அது எந்த பறைனா ஆக்கோட் பறை அப்படின்னு பேர். அப்புறம் தப்பாட்டம், தப்பு அப்படின்னும் சொல்லுவாங்க பறையை. அடுத்தது மத்தளம். மத்தளம் பார்த்தீங்கன்னா மத்து கூட்டல் தளம் தான் மத்தளம். மத்து அப்படின்னா ஓசையோட பெயர் தான் மத்து. அடிப்படை தளம் வந்து அடிப்படை, அதுதான் மத்தளம் அப்படின்னு இந்த விளக்கத்தை யார் நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னா அடியாருக்கு நல்லார் சொல்கிறாரு. இதை வந்து மத்தளத்தை நம்ம முதற்கருவி அப்படின்னும் சொல்கிறோம். நாச்சியார் திருமொழியில் மத்தளத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றாக முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர் கீழ். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றாக முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் நாச்சியார் திருமொழியில் சொல்லியிருக்காங்க.